அது ஏங்க நிறைய பேர் சேப்பக்கிழங்கு வறுவல்னாலே கொய கொயன்னு இருக்கும், நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாம்பார் சாதம், புளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ தெரியாத பிகினர்ஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். குக்கரில் நீங்கள் சேப்பக்கிழங்கை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி உள்ளே சொருகி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். இப்போ கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. இது கையில் தொடும்போது குழ குழந்தான் இருக்குங்க, ஆனால் நம்ம வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்டியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் தேவையே இல்லை. நீங்க வீட்டில் அரைச்சிருக்கிற சாம்பார் பொடியோ இல்ல குழம்பு தூளோ எதுவா இருந்தாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம வேக வச்சிருக்க சேப்பக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி குழியா இருக்கிற தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்திட்டு நீங்க வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். முதல்ல நீங்க ஹை ஃப்ளேம்ல இந்த சைடு அந்த சைடு ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சிம்ல வச்சீங்கன்னா தான் நல்ல கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் வரும். ஸோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்ண போறீங்களோ கமெண்ட்ஸ்ல ஹை ஃபை பண்ணுங்க. அப்படி